அனைவருக்கும் தேவனம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அந்த யானை வேளையில் தேவன் அருளுகிறதோடு கூட உங்களை சந்திக்கும் பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி எப்பொழுது வரும் என்று அவளாய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இன்று பரலோகத்தில் நித்தியத்தில் காணப்படுகிற ஒரு விலையேற பெற்ற கல், 12வது கல் பரலோகத்தில் சுகந்தி. இந்த பெயரை நாம் அநேகர் வைத்துக் கொண்டிருப்பதை நாம் கேள்விப்படலாம். நம்முடைய வீடுகளிலும் இந்த பெயரால் பெண் பிள்ளைகள் அழைக்கப்படலாம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கல் அதனுடைய குணாதிசயம்? அமெத்திஸ்ட் என்று சொல்லப்படுகிற சுகந்தி என்கிற கல் இரத்தாம்பர நிறமாய், சில நேரங்களில் கருநீல நிறமாய் காணப்படும். இந்த கல் ராஜாக்கள் தங்களுடைய ராஜரீகத்தை வெளிப்படுத்தத்தக்கதாய் இதை தரித்துக் கொள்வார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் சிறையிருப்பில் இருந்தபோது தேவன் அவர்களே ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருந்திருக்கும்படி தேர்ந்தெடுத்தார் என்பதையும், சகல ஜனங்களிலும் அவர்களே அவருக்கு சொந்த சம்பத்தாய் இருந்தார்கள் என்பதையும் உணராதிருந்தார்கள். யாத்திராகம் 19:5-6. அவர்கள் சவுலின் நாட்களில் ஒரு ராஜ்யமான போதிலும் தேவனை நம்முடைய ஆலோசனையும் பின் நாட்கள் புறக்கணித்து தள்ளினபடினால் சிறிது காலங்களுக்கு பின்பதாக அசீரியாவுக்கும் பாபிலோனுக்கும் சிறைப்பட்டு போனார்கள். அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் கூட தொடர்ந்து பின்மாறிக்கொண்டே இருந்தார்கள். அவர் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற மத்திய 21:43 சொல்வதை நாம் கவனிக்கலாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் தேவனுடைய ராஜ்யமாகிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருப்பதாகின்ற புசனகை பேதுரு 1 பேதுரு 2:9 சொல்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக நம்மை ரட்சித்திருப்பது மட்டுமல்ல, அபிஷேகத்தினால் நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார் என்று வெளிப்பாடு 1:6 வாசிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுடனே கூட அவருடைய சிங்காசனத்தில் ஆளுகை செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் அவரோடு கூட பாடுகளை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்த தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஒரு ஜெயங்கொண்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். வெளிப்படுத்தல் 3:21, ரோமர் 8:37 நாம் காணலாம். இயேசு தம்முடைய அப்போஸ்தலரிடத்தில் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் என்று யோவான் 12:26 சொல்வதை நாம் பார்க்கலாம். தேவனுடைய வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட பரிசுத்த அவருடைய வல்லமையின் மூலமாய் இந்த ஜீவனில் ஆளுகை செய்ய கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் மற்றவர்களுக்கு ஆளுகை செய்வதற்கு சொல்லவும் முடியாது. பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் இந்த கல்லின் மேல் பென்யமீனுடைய பெயர் முத்திரை வெட்டாய் வெட்டியிருந்தது. யாத்திராகம் 28:19 வாசிக்கலாம். ராக்கேல் இக்குமாரனை பெறும்பொழுது மரண வேதனை அனுபவித்தாள். எனவே அவள் அவனுக்கு பெனோனி, என் துக்கத்தின் குமாரன் என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனாகிய யாக்கோபு அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். என் வலது பாரிசத்தின் குமாரன் என்று பொருள். யாக்கோபின் விசுவாசமானது கொடிய உபத்திரவங்களாகிய சூழ்நிலைகளுக்கு மேலாக கிரியை செய்யக்கூடியதாக இருந்ததை நாம் புரிந்து கொள்ளலாம். பிரதிகூலமான சூழ்நிலையின் மத்தியிலும் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் சுகந்தி என்கிற இந்த கல்லினுடைய விசேஷித்த குணாதிசயம். எத்தனை பேருக்கு இந்த உண்மைகள் தெரியும்? ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பூமிக்குரிய கல்லுகளை குறித்தும் பரலோகத்தில் நித்தியத்தில் புதிய எருசலேமில் நகரத்தில் காணப்பட போகிற 12 அஸ்திபார கற்களாய் குறித்து ஆண்டவர் நமக்கு தியானிக்க உதவி செய்தார். இவைகளெல்லாம் நமக்கு அரிய பொக்கிஷம். இந்த 12 அஸ்திபார கற்களும் தேவனுடைய குணாதிசயங்களை கிறிஸ்தவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுகிற பொழுது
அந்த நகர அஸ்திபார கற்களில் ஒன்றாய் நம்மையும் தேவன் தெரிந்து கொள்வார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கல்லுகளை குறித்து அறிந்து கொண்டீர்களா? கல்லுகள் என்பது வெறும் எழுத்தின்படியானதல்ல, தேவனுடைய சுபாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கண்களை மூடி அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ளவர்களாய் மாறத்தக்கதாய் நித்தியத்தில் காணப்பட போகிற 12வது அஸ்திபாரக்கல்லாகிய சுகந்தியை குறித்து நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் சுவாமி. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் விலைமதிக்க முடியாத ஒரு மேன்மை உடைய ரட்சிப்பின் மூலமாக எங்களுக்கு தந்து நாங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய ஒன்றிற்கும் அடிமைப்படாதபடிக்கு விலையேறப்பேற்ற உடைய ரட்சிப்பை கொடுத்தபடினால் நாங்கள் அதை உணர்ந்தவர்களாய் எங்களை இப்பொழுது தாழ்த்தி அர்ப்பணிக்கிற சுவாமி நன்றி செலுத்துகிறோம். எத்தனை அற்புதமான ஆழமான ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் நீர் எங்களுக்கு தந்து இந்த குணாதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படவும் நித்தியத்தில் நாங்கள் பிரவேசிக்கவும் நீர் எங்கள் மேல் கரிசனையாக இருக்கிற என்பதை அறிந்து கொள்ளும். இன்றும் கூட இப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு கூட தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.